நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி வந்து தொடங்கி இருந்தார். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சியுடைய கொடியை வந்து அறிமுகம் செஞ்சுருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியில் வந்து சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் யானை படம் இடம்பெற்றிருந்தது. யானை படம் வந்து பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ்வாடி கட்சிக்கு தான் சொந்தமான சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கியிருக்கிறது தான் அந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்படி உங்கள் கொடியில் யானை படத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் சமூக ஊடகங்கள் மூலமாக கேட்டுப்பட்டிருந்தது. அதுவும் இல்லாமல் கொடி வெளியிட்ட அவர் கொள்கையை வெளியிடலை, கொடிக்கான விளக்கமும் கொள்கை விளக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டில் தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுவும் இல்லாமல் முதல்ல தாவேகா சார்பில் திருச்சியில் தான் மாநாடு நடத்தலாம் இருந்தது. ஏன்னா திருச்சி தான் பல அரசியல் தலைவர்கள் வந்து திருப்பம் தந்திருக்கு, பெரிய பெரிய மாநாடு நடந்திருக்குன்றது வந்து வரலாறு. அப்படி திருச்சியில் அவர் இடம், அதாவது அன்அஃபிஷியலாக வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் இடம் தேடும்போது அங்கே யாரும் கொடுக்க முன் வரலை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. அதாவது எப்படி அவங்க கொடுக்க வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கா போய் ஒரு இடத்துல போய் இதுமாரி இடம் வேணும் அப்படின்னு போய் கேட்டிருந்தா ஆளும் தரப்புலேருந்து நீங்கள் கொடுக்க வேணாம், அங்கே எதனா பாதிப்பு ஏற்பட்டால் லேண்ட் ஓனரான உங்களை தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்க நில உரிமையாளர்கள் தாவேக்காவுக்கு, அதாவது விஜய் அவர்களுடைய கட்சி நபர்கள் வந்து இடம் தர மறுக்கிறாங்க. இதனால் திருச்சியிலிருந்து வேற எங்கன்னா மாநாடு நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் யோசிக்கிறாரு. இதுவே முதல் தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா பலவிதமான எதிர்ப்புகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே வரும். எங்கே தொடங்கணுமோ அங்கேயே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி திருச்சியில் தான் ஆரம்பிச்சிருக்கணும். திருச்சியிலேருந்து பேக் அடிச்சதே முதல் தப்பு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விக்ரவாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அங்கே போய் காவல்துறையிட்ட போய் அனுமதி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை என்னங்க 21 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் அந்த பட்டியலே வந்து கொடுக்குறாங்க. இதற்கு முன்னாடியோ திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ மாநாடு நடத்தும் போது இத்தனை கேள்விகள் கேட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் எந்த ஒரு செய்தியும் வெளியாகலை. மாறாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை அங்கே இருக்கிற வழக்கறிஞர்களே பார்த்துருக்கலாம், ஊடகத்தில் செய்தி வெளியாகாத இருக்கலாம். இது வந்து புதுசாக இருந்துச்சு. ஊடகத்திலே வந்து ஃப்ளாஷ் நியூஸாக வருது, இதுமாரி 21 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே சேலத்தில் திமுக மாநாடு நடந்துச்சு. இதுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து சேனல்களில், அதாவது நியூஸ் சேனல்களில் வெளியாகலை. ஒரு வேளை ப்ரைவேட்டாக அவங்க கேட்டிருக்கலாம், அவங்க ப்ரைவேட்டாக பதில் வச்சுக்கலாம், அது நம்ம தெரியல. இருந்தாலும் இதுமாரி பொதுவெளியிலே தெரிகிற அளவுக்கு 21 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இது நடந்ததான்ட்டு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள், இந்த உதிரி கட்சிகள், இது மாதிரி கட்சிகள்லாம் வந்து இதுமாரி கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சிகளுக்கு மட்டும் கேள்வி கேட்குறாங்களான்றத நம்மளுக்கு தெரியல. இதுமாரி ஊடகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வரலை. இப்படி கேள்வி கேட்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சம், ஒரு பதற்றம் ஏற்படுத்துறதுக்காக வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா ஆளும் தரப்பு வந்து செய்வாங்க. இது மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது. அதோடைய சரத்பவார் அப்படின்றது ஒரு நேஷ்னல் லீடர்னு சொல்லிட்டு அரசியல் தெரிகிற எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு அலிகேஷன்ஸ் வருது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இடி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை வந்து விசாரணை செய்ய போகிறாங்க அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்து கசியுது. எப்படியும் சரத்பவாரை அரெஸ்ட் பண்ணுறவங்க, அமலாக்கத்துறைக்கு வந்து கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் ஏன் கூப்பிடுறது, நானே வரேன்னு சொல்லிட்டு நடந்தே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கே தெரியும், அவர் பெரிய தலைவர். அவர் வேறு நடந்து கிளம்ப ஆரம்பித்தா என்ன ஆகும்? அவர் பின்னாடி பல்லாயிரக்கணக்கானவர் வருவாங்க. இங்கே வருவாங்களா என்னன்னு தெரியல, இங்கெல்லாம் காசு கொடுத்தா தான் வருவாங்க. அவர் கொஞ்சம் கெத்துன்னு நினைக்கிறேன். மக்கள் வரவே இடி இல்லை, அதாவது அங்கே இருக்கிற அமலாக்கத்துறை வந்து நாங்கள் சரத்பவாருன்றவரை நாங்கள் விசாரிக்கவே இல்லை, அது வந்து போலியான தகவல், யாரோ பொய்யா செய்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு கடிதம் வெளியிடுறாங்க. அப்போது விஜய் அவர்கள் என்ன பண்ணணும், சென்னையிலேருந்து நானே போய் விக்ரவாண்டியில் போய் அனுமதி கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு நடந்தே போகணும். அப்படி நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வரும். அது வந்து தப்பானது தான். எப்படின்னா கூட்டத்தை எடுத்து போய் பயமுறுத்தி காட்டுற மாதிரி தான் இருக்கும். நான் நடந்தே போய் அனுமதி கேட்க போகிறேன்னு சொன்னேன்னா நீங்கள் யாரையுமே கூட தேவையில்லை, மக்களே பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் போன்ற உச்ச நடிகர்கள்னா அவங்க மக்களே வந்து பின்னாடி வர ஆரம்பிச்சிடாரு. அவரே நடந்து போய்
அங்கே அனுமதி கேட்டால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து ஒரு மாஸ் க்ரௌடு ஒன்று க்ரியேட் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு அச்சம் வந்து எல்லா விதமான கட்சிகளுக்கும் வரும். என்னடா ஒரு பின்னாடி இவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு அச்சம் வரும். அரசியல் கட்சிகள்லாம் பயப்படுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடித்தளமாக இருக்கும். நீங்கள் அதை விட்டு இவர் வந்து ஒரு அதாவது ஷை டைப்பாகவே இருக்கார். அரசியல் வந்துட்டுனா இறங்கி அடிக்கணும். அப்போ தான் வந்து இவங்கள பற்றி பேச மாட்டேன், அவங்கள பற்றி பேச மாட்டேன், மாநாடு வர வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு காத்துட்ருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் இது பண்ண முடியாது. இதுமாரி திருச்சியில் வந்து இடம் கிடைக்காத போதே இது வந்து முதல்ல ஒரு கஷ்டமான விஷயமா அமைஞ்சிருக்கு. திருச்சியில் தான் இடம் கிடச்சிருக்கணும். கண்டிப்பாக பேக் டோரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கும். இவர் அப்போவே போய் நடைப்பயணமாக போயிருக்கணும். இப்போ மற்ற தலைவர்கள் ஆகட்டும், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஆகட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாமக தலைவர் ராமதாஸ் ஆகட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களாகட்டும், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா யங் லீடர்லாம் கிடையவே கிடையாது. கம்பேர் பண்ணும்போது விஜயை கம்பேர் பண்ணும்போது அவங்களாலாம் நடைப்பயணம் இதெல்லாம் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்ளவே முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் நடந்து போனாலே ஒரு கூட்டம் வரும். இந்த கூட்டத்தை வச்சு தான் அதை நல்ல முறையாக காட்டி ஓட்டு வாங்கணும். ஃபஸ்ட்டு மாநாடுலேயே இப்படி இருக்குன்னா இன்னும் போக போக எவ்வளோ தடைகள், இதுக்கப்புறம் எத்தனை கூட்டம் போடணும், ஒவ்வொரு இடத்துலையும் இதுமாரி விளக்க கேள்விகள் இதெல்லாம் கேட்டுருந்தாங்கன்னா எப்படி ஃபேஸ் பண்ணணும். முதல்ல மக்கள் வச்சு ஒரு கூட்டத்தை ஒரு பயத்தை வந்து இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு காமிக்கணும். அதை காட்ட தவறிட்டார் விஜய் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ தான் காட்டியிருக்கணும். இன்னும் எப்போ தான் காட்ட போகிறாருன்றத நம்மளுக்கே தெரியல. அரசியல் வந்துட்டு போது இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், இல்லைன்னா வெற்றியே பெற முடியாது. இதுக்கு இப்போ இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். புரியுதுங்களா? அது மாதிரி கீழே இறங்கி வேலை செய்யணும். கடந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் டெய்லியும் ஒரு பேட்டி கொடுப்பாரு, பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிடுவார். இதுமாரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும்.